கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு சத்தியத்தை அறிகிற அறிவின் அவசியம். சத்தியத்தை அறிவதனுடைய அவசியம் அல்லது முக்கியத்துவத்தை குறித்துத்தான் இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அன்பு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்களுக்காக என்ன காரியங்களை செய்திருக்கிறார், அவருடைய வழிகள் எப்படியாக இருக்கிறது, அந்த வழிகளிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அன்பானவர்களே அவரை குறித்தும் அவர் எங்களுக்காக எப்படியான நல்ல ஆசீர்வாதமான விடயங்களை வைத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதமான காரியங்களை எப்படியெல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் எப்படி எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வம் தன்னை குறித்து தன்னுடைய ஒவ்வொரு வழிகளையும் வேத புஸ்தகத்திலே எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் சத்தியத்தை தேவன் எழுதி தந்திருக்கிற அவருடைய வழிகளை அறிவதனுடைய ஒரு முக்கியத்துவம் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால், அங்கே யோவான் புஸ்தகத்திலே அங்கே 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி என்று சொன்னால் சத்தியத்தை நாங்கள் அறியத்தான் எங்களுடைய வாழ்க்கைகளிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருந்து நாங்கள் விடுதலை ஆகவும், இன்னும் தேவனுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பூமியிலும் நாங்கள் வாழ்வதற்கும், நித்திய ஜீவனை நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாகவும் தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவன் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற அந்த சத்தியத்தை நாங்கள் அறிவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை முக்கியமாக நாங்கள் கருத வேண்டும், நாங்கள் எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே கூட நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தூர தேசத்துக்கு போவதா இருந்தாலோ, அல்லது ஒரு பாடசாலையை புதிதாக தொடங்குவதா இருந்தாலோ, அல்லது ஏதோ ஒரு வேலை காரியங்களுக்கு போவதா இருந்தாலும், ஏதோ ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது அந்த இடங்களை, அந்த காரியங்களை குறித்து நாங்கள் அறிகிறோம். அது எப்படிப்பட்டது, எப்படி எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு நல்லா இருக்குமா என்று சொல்லி பல விதங்களிலே அதை குறித்து அறிகிறோம். அந்த அறிந்த அந்த விடயங்களை வைத்துத்தான் அந்த இடத்துக்கு போகலாமா, அல்லது அதை அந்த படிப்பு காரியங்களை தொடங்கலாமா, இப்படி ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதே போல நாங்கள் கர்த்தருக்குள்ளாகவும் எங்கள் தெய்வத்தை நாங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அவரை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அவரை குறித்து அறியத்தான் நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கைகளை அவருக்கு பிரியமாக அவரை போல நாங்கள் மாறுவதற்கும், இந்த பூமியில நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாகவும் அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை தேவன் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் சத்தியத்தை அறிவதற்கு நாங்கள் எங்களை ஒரு விருப்பமும் வாஞ்சையும் எங்களுக்குள்ளே பெருக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தை நாங்கள் அறியாமல் போகும் பொழுது, ஓசியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆமே. தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, தேவனை நாங்கள் அறியத்தான் நாங்கள் இன்னும் மென்மேலும் ஒரு உயர்வுகளுக்குள்ளே கடந்து போக முடியும். நாங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவனாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய காரியங்களிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதவர்களாக, என்றால் தெய்வம் எப்படி நாங்கள் வாழ்ந்தால், எப்படி எங்களுடைய காரியங்களை அவருக்குள்ளே மாற்றிக்கொண்டால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி தெய்வம் எங்களுக்கு அவருடைய சத்தியத்தை, அவருடைய வழிகளை எழுதி வைத்திருக்கிறார். இதை நாங்கள் அறியாமல் நாங்கள் இந்த பூமியின் பழக்க வழக்கங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து நடப்போமாயிருந்தால் நாங்கள் சங்காரமாவோம். அதாவது ஒரு வேதனைகளுக்குள்ளாய், இன்னும் ஒரு குறைவுகளுக்குள்ளாய், இன்னும் எங்களுக்குள்ளான ஒரு கஷ்டங்களுக்குள்ளாகத்தான் நாங்கள் கடந்து போவோம். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவதற்கு
நீங்கள் உங்களை முக்கியப்படுத்தும்படியாக, உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகும்படியாய், அந்த அந்த வாஞ்சை பெருகும்படியாக நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே. ஏனென்றால் அவரை அறியும் பொழுதுதான் எங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நான் சொன்னது போல 1-2 பேதுரு 1 முதலாவது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். முதலாவது ஆசீர்வாதம் பாருங்கள், கிருபையும் சமாதானம் எப்படி பெறுகிறதாம்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவினாலே. அப்ப அவரை அறியும் பொழுது எங்களுக்கு அவருடைய கிருபை பெறுகிறார், அவருடைய சமாதானம் அவரை அறியும் பொழுது எங்களுக்குள்ளாக பெருகும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள், அந்த 3வது வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளினதும் அன்றி. அதாவது என்ன சொல்லுகிறார்? அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அந்த அறிவினாலே ஜீவனுக்கும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும், தேவ பக்திக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருள்ளார். ஆமே. ஆகவே அன்பானவர்களை பாருங்கள், அவரை அறிகிற அந்த அறிவினாலே, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது போல, இந்த பூமிக்குரிய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய வேண்டிய யாவற்றையும் அவரை அறிகிற அந்த அறிவுதான் எங்களுக்குள்ளாக கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் அவரை அறிகிற அந்த அறிவினால் தான் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கூட மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு. பாருங்கள், பாவமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருந்து கூட நாங்கள் விலகி தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒரு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏதுவாக கூட ஆண்டவரை அறிகிற அந்த அறிவு எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆமா, இந்த வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நாங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அந்த வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் அறிய வேண்டும். அவருடைய வழிகளை அறிந்தால்தான் நாங்கள் எப்படி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறும். ஆகவே அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன்? தேவனை அறிகிற அந்த அறிவுக்கு நாங்கள் இன்னும் முக்கியத்துவம் கொடுப்போம். நாளுக்கு நாள் எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, அந்த தாகம் பெருக வேண்டும். என்றால் நான் ஏற்கனவே ஓசியாலை வாசித்தது போல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக, அவை அறிவில்லாமல் தேவனை அறியாமல் போகும் பொழுது இன்னும் ஒரு வேதனைகளும் பாவமான காரியங்களுக்குள்ளும் தான் நான் கடந்து போவோம். என்றால் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் அவர் என்ன எங்களை எப்படி வாழச் சொல்லுகிறார் என்ற காரியங்களை அறியாமல் போகும் பொழுது இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து இப்படியாக நாங்கள் போய்விடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனை அறிகிற அறிவுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். அங்கே ஓசியாலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நாங்களும் இன்றைக்கு கர்த்தர் இப்படியெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எழுதி தந்திருக்கிற அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ண வேண்டாம். எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத போல நடக்காதபடி அவைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்லுகிறார்? இங்கே பிலிப்பியர் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே அங்கே சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அங்கே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். பாருங்கள், அவரை அறிகிற அந்த அறிவு எனக்குள்ளே மேன்மையான காரியங்களை கொண்டு வரும் என்று சொல்லி அவர் எப்படியாம், அதாவது அந்த மேன்மையான காரியங்களை எப்படியாக அவர் தேவனுக்குள்ளாக அறிகிற அந்த அறிவினாலே வருகிற மேன்மையை எப்படி தனக்கு அது ஆசீர்வாதமாக வரத்தக்கதாக மற்ற காரியங்களை தான் நஷ்டம் என்று கருகிறது. உலகத்தின் உயர்வுகள், உலகத்தின் பெருமைகள், தனக்கு இருக்கிற எல்லா உலக பிரகாரமான, அதாவது பிரபஞ்சமான அவருக்கு மேன்மை என்று சொல்லுகிற காரியங்களை தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி இடத்திலே சொல்லுங்க. ஆகவே அன்பானவர்களே, அவரை அறிகிற அறிவுக்கு
நாங்கள் இன்னும் வாஞ்சை உள்ளவர்களாய் நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். அங்கே சமாரிய ஸ்திரீக்கு இயேசு சொன்னார் ஒரு இடத்திலே, யோவான் புஸ்தகத்திலே அங்கே 4:10 சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். என்ன இதிலே சொல்லுகிறேன் என்றால், இயேசு சமாரிய ஸ்திரீக்கு சொல்லுகிறார், நீ தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். ஆகவே என்ன இதிலே அன்புக்குரியவர்களே சொல்லப்படுகிற என்றால், நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வோமானால் நாங்கள் அவரிடத்திலே இன்னும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் அவருக்குள்ளாக ஒரு ஜெயம் எடுக்கத்தக்கதாய், நாங்கள் இந்த பூமியிலும் ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வதற்கு ஏதுவாக நாங்கள் அவரை அறியும் பொழுதுதான் அன்புக்குரியவர்களை அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமேன். இதே போல என்ன சில வேளைகள போராட்டங்களோ பிரச்சனைகளோ எதிர்ப்புகளோ பலவிதமான எங்களுக்கு எதிரான காரியங்கள் வரும் பொழுது கூட அதிலும் நாங்கள் நிலை நின்று கர்த்தரை அறியும் பொழுது, இவைகள் எல்லாம் ஏன் இப்படி வருகிறது என்பதை தேவனை அறியும் பொழுதுதான் அதிலே நாங்கள் இனம் கண்டு இவைகள் எல்லாம் கர்த்தர் அறியாமல் வராது, எல்லாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் இந்த எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறது என்று சொல்லி நாங்கள் அவருக்குள்ளாய் நிலை நிற்க முடியும். ஆகவே அவரை அறிகிற அந்த அறிவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதனால்தான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏதாவது எதிரான காரியங்கள் வரும் பொழுது அங்கே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு. இதை அறிந்தால்தான் நாங்கள் எந்த வேளையிலும் தளராமல் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்து இருக்க முடியும். அவருக்குள்ளாக அந்த எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் என்று சொல்லி நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ முடியும். ஆகவே அன்பானவர்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். இன்னும் அதிக ஒரு வாஞ்சையும் விருப்பமும் உங்களுக்குள்ளே பெருகும்படியாக நாளுக்கு நாள் அதற்குரிய அவசியத்தை இன்னும் உங்களுக்குள்ளே பெருக பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.